வணக்கம். நீதிமன்ற செய்திகள். நீதி அனைவருக்கும் எளிதில் கிடைக்கக்கூடியதாகவும் உரிய நேரத்தில் நீதி கிடைக்க செய்வதும் சட்டத்தின் அடிப்படை நோக்கமாகும். மேலும் ஒவ்வொரு குடிமகளின் வீட்டு வாயிலுக்கும் நீதி சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கத்துடன் ஒவ்வொரு ஆண்டும் மாண்புமிகு உச்சநீதிமன்ற உத்தரவுப்படியும் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழிகாட்டுதலின்படியும் 4 மக்கள் நீதிமன்றம் நடத்தப்பட்டு வருகிறது. மக்கள் தங்கள் விருப்பப்படி தங்களது வழக்குகளுக்கு தீர்வு காணும் பொருட்டு மாண்புமிகு உச்சநீதிமன்றம் சமாதன் சமாரோவ் 2026 என்ற சிறப்பு மக்கள் நீதிமன்றத்தை வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற உள்ளது. இதற்காக உச்சநீதிமன்றத்தில் சிறப்பு அமர்வுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை சமரச முறையில் தீர்வு காண்பதற்காக மேற்கண்ட சிறப்பு மக்கள் நீதிமன்றம் ஸ்பெஷல் லோக் அதாலத் நடைபெற உள்ளது. இந்த சிறப்பு மக்கள் நீதிமன்றத்தின் மூலம் வழக்காடிகள் தங்களது வழக்குகளை நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் யாருடைய தலையீடும் இன்றி இரு தரப்பினர்களும் தாங்கள் விரும்பும் தீர்வினை பெற்றுக்கொள்ள முடியும். தங்களது பிரச்சனைகளை காணொலி காட்சியின் வாயிலாக தீர்வு காண வழிவகையும் செய்யப்பட்டுள்ளது. ஆகையால் பொதுமக்களும் வழக்காடிகளும் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி தங்களது வழக்குகளுக்கு விரைவானதும் நிரந்தரமானதுமான தீர்வினை பெற்றுக்கொள்ளுமாறு இதன் மூலம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் இந்த சிறப்பு அமர்வில் தங்களது வழக்கினை எடுத்துக்கொள்ள வழக்கு விவரங்களுடன் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவையோ அல்லது உயர்நீதிமன்ற வளாகத்தில் இயங்கும் உயர் நீதிமன்ற சட்டப்பணிகள் ஆணைக்குழுவையோ அணுகலாம். வழக்காடிகளுக்கு மேலும் இது பற்றிய சந்தேகம் ஏதேனும் இருப்பின் விவரங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்ற சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் கட்டணமில்லா தொலைபேசி எண் 1510 மற்றும் 0442955026 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் வட்ட சட்டப்பணிகள் குழு சார்பில் தனியார் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான சட்ட விழிப்புணர்வு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் கல்லூரியின் முதல்வர் திரு செந்தில்குமார் வரவேற்றார். மாவட்ட உரிமையல் நீதிமன்ற நீதிபதி செல்வி நவீனா அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களிடம் சட்ட விழிப்புணர்வின் அவசியத்தை எடுத்துரைத்தார். வழக்கறிஞர்கள் திரு துரைசாமி, திரு தீனதயாளன் அவர்கள் மாணவர்களிடம் போதைப் பொருட்களின் வகைகள், அவற்றால் ஏற்படும் குற்றங்கள் மற்றும் அதற்கான தண்டனைகள் குறித்து விளக்கினார்கள். மேலும் போக்சோ சட்டம், சாலை பாதுகாப்பு விதிகள், அலைபேசி பயன்பாட்டில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள், சைபர் குற்றங்கள் மற்றும் அவற்றுக்கான தண்டனைகள், அரசின் இலவச உதவி எண்கள் உள்ளிட்ட பல்வேறு சட்ட விழிப்புணர்வு தகவல்கள் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தனர். நிகழ்ச்சியின் நிறைவில் விழிப்புணர்வு துண்டறிக்கைகள் வழங்கப்பட்டன. முகாமில் பங்கேற்ற அனைவரும் போதையை ஒழிப்போம், போதையில்லா சமூகத்தை உருவாக்குவோம் என்ற உறுதிமொழி ஏற்றனர். இந்நிகழ்ச்சியில் பேராசிரியர்கள், கல்லூரி பணியாளர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதி வட்ட சட்டப்பணிகள் குழுவின் சார்பில் சட்ட விழிப்புணர்வு மற்றும் மரக்கன்றுகள் நடும் விழா கடந்த 21/7/2026 அன்று ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வட்ட சட்டப்பணிகள் குழுவின் மூலம் அரசு பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களில் மரக்கன்றுகள் நடுதல் என்ற தலைப்பில் சட்ட விழிப்புணர்வு மற்றும் மரக்கன்றுகள் நடும் விழாவிற்கு வட்ட சட்டப்பணிகள் குழுவின் தலைவரும் மாவட்ட உரிமையல் மற்றும் நீதித்துறை நடுவருமான திரு பழனிவேல் ராஜன் அவர்கள் தலைமையில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. இதில் ஒன்றிய ஆணையர் கண்ணன், பொறியாளர்கள் துணை ஆணையர் கார்த்திக், ஊராட்சி செயலாளர் திரு செல்வம், வட்டார வளர்ச்சி அலுவலக அலுவலர்கள், வழக்கறிஞர்கள் திரு ரங்கராஜ், திரு முத்தையா, திரு மகேந்திரன், அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் வீரபாண்டி சௌராஷ்டிர கல்லூரி நிறுவன தேனி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைந்து போதைப்பொருள் தடுப்பு பற்றிய விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திருமதி எம் பரமேஸ்வரி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற முகாமில் வீரபாண்டி ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் திரு பரத்ராஜா அவர்கள் மாணவ மாணவிகள் மத்தியில் போதைப் பொருள் தடுப்பு பற்றிய விழிப்புணர்வு தகவல்களை எடுத்துரைத்தார். சட்டப்பணிகள் ஆணைக்குழு வழக்கறிஞர் திருமதி எம் சசிகலா அவர்கள் கேலி வதை சட்டம் மற்றும் சட்டப்பணிகள் குழுவால் வழங்கப்படும் சட்ட உதவிகள் பற்றியும் விளக்கி பேசினார். இந்நிகழ்ச்சியில் தேனி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஏ சந்திரபோஸ் அவர்கள்
பேராசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் உத்தரவின்படி சென்னை உயர்நீதிமன்ற மூத்த நீதியரசரும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல் தலைவருமான மாண்புமிகு மூத்த நீதியரசர் திரு எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்களின் உத்தரவின்படி மாவட்ட மற்றும் தாலுகா அளவில் உள்ள நீதிமன்றங்கள் முதல் உயர்நீதிமன்றம் வரை உள்ள அனைத்து சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் சார்பில் தேசிய மக்கள் நீதிமன்றம் வருகின்ற 12/9/2026 அன்று நடைபெறவுள்ளது. அன்றைய தினம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள சமரச தீர்வு காணக்கூடிய குற்றவியல் வழக்குகளில் சமரசம் செய்து கொள்ளக்கூடிய வழக்குகள், மாற்றுமுறை ஆவணச்சட்டம் பிரிவு 138 கீழான காசோலை சம்பந்தமான வழக்குகள், வங்கிக் கடன் வசூல் வழக்குகள், மோட்டார் வாகன விபத்து அரசு போக்குவரத்து மற்றும் காப்பீட்டு நிறுவனங்கள் வழக்குகள், தொழிலாளர் பிரச்சினை சம்பந்தமான வழக்குகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் இவற்றில் சமூக தீர்வு காண முடிந்த வழக்குகள் மட்டும், மன வாழ்க்கை பிரச்சினை தொடர்பான வழக்குகள், நில ஆர்ஜித வழக்குகள், ஊதியம், படிகள் மற்றும் பணி ஓய்வுக்கால பலன்கள் சம்பந்தமான பிரச்சினைகள், மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வருவாய்த்துறை வழக்குகள், உரிமையியல் வழக்குகள், சொத்துரிமை மற்றும் நுகர்வோர் நீதிமன்ற வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காணப்பட உள்ளன. நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்யும் முன்னர் சமரசம் செய்து கொள்ளக்கூடிய வழக்குகளை ப்ரீ லிட்டிகேஷன் கேசஸ், காசோலைகள் சம்பந்தமான பிரச்சனைகள், வங்கி கடன் வசூல் பிரச்சனைகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் உள்ளிட்ட பிரச்சனைகள் தீர்வு காண்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காணப்பட உள்ளன. இந்த அமைப்புகளின் மூலம் தீர்த்து வைக்கப்படுகின்ற வழக்குகள் அந்த அமைப்புகளிலேயே முற்று பெற்று விடுகின்றன. உரிமையியல் வழக்குகளில் நீதிமன்றத்தில் ஏற்கனவே செலுத்தப்பட்டுள்ள நீதிமன்ற கட்டணத்தை திரும்ப பெறும் வாய்ப்பும் உள்ளது. வழக்குகளில் தீர்வு கண்டவுடன் அதற்கான தீர்வு நகல் உடனடியாக வழங்கப்படும். மேற்படி தீர்வுகளை எதிர்த்து மேல்முறையீடு என்பது இல்லை. மனம் ஒருமித்து ஏற்படுகின்ற இந்த தீர்வுகளை பொறுத்தவரை இருதரப்பில் எவருக்கும் தோல்வி என்பதில்லை. இத்தீர்வானது ஒரு நீதிமன்றம் பிறப்பிக்கின்ற தீர்ப்பாணைக்கு ஒப்பாகும். மக்கள் நீதிமன்றத்தில் வழக்காடிகளுக்கு செலவின்றி விரைவாக நீதி கிடைக்க வழிவகை செய்யப்படும். நீதிமன்றத்தில் நிலுவையில் இல்லாத பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றையும் மக்கள் நீதிமன்றம் வாயிலாக விசாரித்து நிரந்தர தீர்வு காணப்படும். எனவே பொதுமக்களும் வழக்காடிகளும் வருகின்ற 12/9/2026 அன்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெறவுள்ள தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் கலந்து கொண்டு பயன் பெறுமாறு தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி, வணக்கம். வணக்கம். சட்ட சேவைகள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 39A சமூகத்தின் வறிய மற்றும் நலிந்த பிரிவினர்களுக்கு இலவச சட்ட சேவை வழங்க வகை செய்து அனைவருக்குமான நீதியை உறுதி செய்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவுகள் 14 சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் மற்றும் அனைவருக்கும் சம வாய்ப்பு என்ற அடிப்படையில் நீதி வழங்கும் சட்டமுறை ஆகியவற்றை உறுதி செய்வதை அரசுக்கு கடமையாக்குகின்றன. 1987ஆம் ஆண்டில் சட்ட சேவைகள் ஆணைக்குழு சட்டமானது பாராளுமன்றத்தினால் இயற்றப்பட்டு சமவாய்ப்பு அடிப்படையில் சமூகத்தின் நலிந்த பிரிவினருக்கு இலவச சட்ட சேவைகள் வழங்க நாடு தழுவிய பணியமைப்பை நிறுவ நடைமுறைக்கு வந்தது. அதன் பின்னர் நால்சா எனப்படும் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவானது தேசிய அளவில் நிறுவப்பட்டது. தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் நோக்கம் கடைநிலை மற்றும் வசதியற்ற பிரிவினர்களுக்கு நேர்மையான மற்றும் அர்த்தமுள்ள நீதியை வழங்கும் பொருட்டு அவர்களும் இணைந்த சட்டமுறையை ஏற்படுத்துதல். இயக்கம் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட மற்றும் தவிர்க்கப்பட்ட பிரிவினருக்கும் சட்ட அதிகாரம் கிடைக்க வேண்டி தரமான சட்ட பிரதிநிதித்துவம் வழங்கியும் சட்ட அறிவு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தி அதன்படி கிடைக்கக்கூடிய நலன்கள் தகுதியான பயனாளிகள் பெறுவதற்கு பாலமாக இருத்தல். மக்கள் நீதிமன்ற அமைப்புகள் மற்றும் மாற்றுமுறை தீர்வு இயக்கங்களை பலப்படுத்தி அதன் மூலம் எளிமையான, விரைவான மற்றும் செலவில்லாமல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதும் சமுதாயத்தில் ஏழ்மையான மற்றும் குறைவான சலுகைகள் பெறும் பிரிவினருக்கும் உதவி செய்து அதன் மூலம் நீதித்துறையின் விசாரணை பளுவை குறைக்க உதவியாக இருத்தல். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் அமைப்பு. சட்டப்பணிகள் ஆணைக்குழு சட்டத்தின்படி தேசிய அளவிலான தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு அமைக்கப்பட்டு அதன் புரவலராக உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதியரசர் உள்ளார். உச்சநீதிமன்றத்தின் மூத்த நீதியரசர் ஆணைக்குழுவின் நிர்வாக தலைவராக செயல்பட்டு வருகிறார். உச்சநீதிமன்ற சட்டப்பணிகள் குழு இந்திய உச்சநீதிமன்றம் சம்பந்தப்பட்ட சட்டப்பணிகளை நிர்வகித்து
செயல்படுத்த அமைக்கப்பட்டதாகும். ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசர் அதன் தலைமை புரவலராகவும், உயர்நீதிமன்றத்தின் மூத்த நீதியரசர் அதன் நிர்வாக தலைவராக கொண்டு அமைக்கப்பட்டது. ஒவ்வொரு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவுக்கும் உறுப்பினர் செயலாளராக மாவட்ட நீதிபதி இருப்பர். ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்திலும் ஒரு உயர்நீதிமன்ற சட்டப்பணிகள் குழுவும் ஒரு மாவட்ட நீதிபதி அதன் செயலாளராகவும், மூத்த சார்பு நீதிபதி துணை செயலாளர் கொண்டு அமைக்கப்பட்டது. மாவட்ட அளவில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு உருவாக்கப்பட்டு அதன் தலைவராக மாவட்ட முதன்மை நீதிபதியும் செயலாளராக மூத்த சார்பு நீதிபதியும் பணியில் இருப்பார்கள். அதேபோல தாலுகா அளவில் தாலுகா சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் கொள்கைகள் மற்றும் உத்தரவுகளை செயல்படுத்த ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சட்டப்பணிகள் குழு அமைப்புகளின் செயல்பாடுகள். தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் கொள்கைகள், கோட்பாடுகள், வழிகாட்டிகள் மற்றும் திறம்பட்ட செயல் திட்டங்களை நிறைவேற்ற மாநில சட்டப்பணி ஆணைக்குழுக்கள் நாடு முழுவதும் ஏற்படுத்தப்பட்டதாகும். முதன்மையாக மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வட்ட சட்டப்பணிகள் குழு மற்றும் இதர அமைப்புகள் கீழ்கண்ட முக்கிய காரியங்களை செயல்படுத்த வலியுறுத்தப்பட்டது. தகுதியுள்ள நபர்களுக்கு இலவச மற்றும் தகுந்த சட்ட உதவிகள் வழங்க வேண்டும். தகராறுகளை இணக்கமாக சமரசம் செய்ய மக்கள் நீதிமன்றங்கள் அமைக்க வேண்டும். சமுதாயத்தில் நலிந்த மற்றும் ஒதுக்கப்பட்ட பிரிவினர்களின் உரிமைகள் பற்றிய சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் திட்டங்கள், கொள்கைகள் மற்றும் உத்தரவுகளை சட்டப்பணிகள் நிகழ்ச்சிகள் மூலம் நடைமுறைப்படுத்த வேண்டும். இலவச சட்ட சேவைகளை பெற தகுதி வாய்ந்த நபர்கள்: பெண்கள் மற்றும் குழந்தைகள், அட்டவணையிடப்பட்ட மற்றும் பழங்குடி வகுப்பை சார்ந்தவர்கள், தொழிற்சாலை பணியாளர், பேரிடர், வன்முறை, வெள்ளம், வறட்சி, நிலநடுக்கம் மற்றும் தொழிற்சாலை பேரிடர் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள், காவலில் இருக்கும் நபர்கள், ஆண்டு வருமானம் ரூ. 3 லட்சம் மிகாது ஆண்டு வருவாய் உள்ளவர்கள் அல்லது மத்திய மாநில அரசினால் நிர்ணயிக்கப்பட்ட வருவாய் மிகாதவர்கள், மனித கடத்தலால் பாதிக்கப்பட்டவர்கள். இலவச சட்ட சேவைகள். நீதிமன்றத்திலோ அல்லது தீர்ப்பாயத்திலோ வழக்கை நடத்த அல்லது சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வழக்குரைஞரின் சேவையை பெற முடியாத வறியவர்களுக்கு உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடைமுறைகளில் இலவச சட்ட உதவி வழங்குவதற்கு இலவச சட்டப்பணிகள் சேவையின் பிரிவுகள் வழி செய்கின்றன. இலவச சட்ட உதவி என்பதாவது சட்ட நடைமுறைகளில் வழக்குரைஞர்களால் பிரதிநிதித்துவம் செய்யப்படல், வாதுரைகள், மேல்முறையீட்டுக்கான குறிப்பாணை, சட்ட நடைமுறைகளில் அச்சு மற்றும் ஆவணங்களின் மொழியாக்கம் உட்பட்ட காகித புத்தகம் ஆகியவற்றை உருவாக்குதல், சட்ட ஆவணங்களை வரைதல், சிறப்பு அனுமதி மனு மற்றும் இன்ன பிறவற்றை வரைதல், எந்த வழக்கு நடவடிக்கையிலோ அல்லது என் நீதிமன்றத்தின் சட்ட நடவடிக்கைகளுக்கு முன்பாகவோ அல்லது எந்த அதிகாரியின் முன்போ அல்லது தீர்ப்பாயத்தின் முன்பாகவோ வழக்கு அல்லது சட்ட நடைமுறைகளை நடத்த சேவை செய்தல். இலவச சட்டப்பணிகள் சட்ட உதவி அளிப்பதோடு மத்திய அரசினாலோ அல்லது இயற்றப்பட்ட சமூக நலச்சட்டங்களின் கீழ் அல்லது திட்டங்களின் கீழ் கிடைக்கத்தக்க பயன்களை பெறுவதற்கு பயனாளிகளுக்கு ஆலோசனை வழங்குதல் மற்றும் வேறு ஏதேனும் வீதங்களில் நீதியை பெறுவதை உறுதி செய்தல் ஆகியவற்றை மேற்கொள்கிறது. சட்ட உதவிக்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது? இலவச சட்ட உதவிகள் தேவைப்படும் ஒரு நபர் சம்பந்தப்பட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அல்லது சட்டப்பணிகள் குழுவை எழுத்து வடிவிலான விண்ணப்பத்தின் மூலமோ அல்லது அதிகாரியால் பரிந்துரைக்கப்பட்ட படிவத்தை நிரப்பியோ சட்ட உதவி கோருவதற்கான காரணங்கள் அல்லது குறைகளை சுருங்க கூறி அனுப்பி வைத்தல் மூலம் அணுக முடியும். விண்ணப்பதாரர் எழுத படிக்க தெரியாதவராக இருந்தால் சட்டப்பணிகள் ஆணைக்குழு அல்லது குழுவின் முகப்பு அலுவலகத்தில் பட்டியல் வழக்கறிஞர் அல்லது சட்ட தன்னார்வலர் விண்ணப்பதாரருடைய வாய்மொழி கோரிக்கையை ஆவணமாக பதிவு செய்து அதில் அவருடைய கைரேகை அல்லது கையெழுத்தை பெறுவார். அதுவே அவருடைய விண்ணப்பமாக கருதப்படும். விண்ணப்பதாரர் சட்ட சேவைகளை கோருவதற்கான தகுதி நிலையை சரிபார்த்து கொள்ள வேண்டும். புகார்கள் அல்லது அபிப்பிராயங்களை எங்கு எப்பொழுது தாக்கல் செய்யலாம்? இலவச சட்ட உதவி மற்றும் சேவைகளின் சரத்துகளை மேம்படுத்த புகார் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. புகார்கள், அபிப்பிராயங்கள் அஞ்சல் அல்லது மின்னணு அஞ்சல் மூலம் உறுப்பினர் செயலாளர்களுக்கு அனுப்பலாம் அல்லது சட்டப்பணிகள் குழுக்கள் அல்லது முகப்பு அலுவலகங்களில் வைக்கப்பட்டுள்ள புகார் பெட்டிகளில் போடலாம். மக்கள் நீதிமன்றங்கள் சாதாரண மனிதர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றுமுறை தீர்வு செயலமைப்பாக மக்கள் நீதிமன்றம் உள்ளது. இந்த அமைப்பின் மூலம்
சட்டப்படி நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள பிரச்சனைகள், வழக்குகள் அல்லது வழக்கு தாக்கல் செய்வதற்கு முன்பு உள்ள பிரச்சனைகள் ஆகியவற்றை சுமூகமாக சமாதானம் செய்து கொள்ளலாம். சட்டப்பணிகள் ஆணையம் சட்டம் 1987 படி மக்கள் நீதிமன்றங்களில் வழங்கப்பட்ட தீர்வு முடிவுகள் உரிமையியல் நீதிமன்றங்களில் வழங்கப்படும் தீர்ப்பாணைக்கு ஒப்பாக கருதப்படுவதுடன் அது இறுதியானது ஆகும். அனைத்து தரப்பினர்களையும் கட்டுப்படுத்துவதுடன் அதற்கு எதிராக எந்த நீதிமன்றத்திலும் மேல்முறையீடு தாக்கல் செய்ய இயலாது. மக்கள் நீதிமன்றங்களை சட்டப்பணிகள் ஆணையம் மற்றும் குழுக்கள் 1987 வருட சட்டப்பணிகள் ஆணைய சட்டப்பிரிவு 19 படி நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் சமரசம் செய்யவும் மற்றும் வழக்கு தாக்கலுக்கு முன் உள்ள பிரச்சினைகளில் தீர்வு காண நடத்தப்பட்டு வருகிறது. மக்கள் நீதிமன்றத்தில் கீழ்க்கண்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண எடுத்துக்கொள்ளப்படலாம். திருமண குடும்ப பிரச்சினைகள், சமரசம் செய்யக்கூடிய குற்ற வழக்குகள், நில ஆக்கிரமிப்பு வழக்குகள், தொழிலாளர் பிரச்சினைகள், தொழிலாளர்களுக்கான இழப்பீடு வழக்குகள், வங்கி மீட்பு வழக்குகள், தேசியமயமாக்கப்பட்ட பன்னாட்டு மற்றும் தனியார் வங்கிகள், ஓய்வூதிய வழக்குகள், வீட்டு வசதி வாரியம் மற்றும் குடிசை மாற்று வாரிய வழக்குகள் மற்றும் வீட்டுக்கடன் வழக்குகள், நுகர்வோர் குறை வழக்குகள், மின்சார வழக்குகள், தொலைபேசி ரசீது வழக்குகள், வீட்டு வரி உள்ளிட்ட நகராட்சி வழக்குகள், பாகப்பிரிவினை அனுபவத்தை திரும்பப் பெறுதல், வாடகை பிரச்சினைகள், வசதியுரிமை பிரச்சினைகள், ஒப்பந்தம் மற்றும் இதர பிரச்சினைகள் உள்ளிட்ட உரிமையியல் பிரச்சினைகள், கட்டாய சட்ட முன்னமைப்பு முறைகள் மற்றும் இசைவிணக்க தீர்வு மூலம் பொது பயன்பாட்டு பணிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளுக்கு சமரச தீர்வு காணும் நோக்கத்தில் 1987 வருட சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் சட்டத்தில் அத்தியாயம் 4A 2002 வருடம் சேர்க்கப்பட்டது. பொது பயன்பாட்டு சேவைகள் என்பது போக்குவரத்து சேவைகள், அஞ்சலக, தந்தி அல்லது தொலைபேசி சேவைகள், மின்சார விநியோகம் அல்லது பொதுமக்களுக்கு தண்ணீர், பொது சுகாதாரம், பொது பராமரிப்பு அமைப்புகள் அல்லது சுகாதாரம், மருத்துவமனை அல்லது மருந்தக சேவைகள் அல்லது காப்பீட்டு சேவைகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள், ரியல் எஸ்டேட் என்பதாகும். இதன் தொடர்பாக நிரந்தர மக்கள் நீதிமன்றங்கள் அநேக மாநிலங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், சட்டப்பணிகள் அமைப்புகள் சமுதாயத்தில் நலிந்த மற்றும் ஒதுக்கப்பட்ட பிரிவினருக்குரிய உரிமைகள் சம்பந்தமாக சட்ட அறிவு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்த கடமைப்பட்டுள்ளன. இந்த விழிப்புணர்வு மற்றும் சட்ட அறிவு நிகழ்ச்சிகள் மாநகரங்கள் மற்றும் நகரங்களில் மட்டுமின்றி கிராமங்கள் மற்றும் தொலைதூர பகுதிகளிலும் நடத்தப்படுகிறது. சட்ட அறிவு குழுக்கள் மற்றும் உதவி மையங்கள் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அமைக்கப்பட்டுள்ளன. சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் குழந்தைகள், மூத்த குடிமக்கள், ஒருங்கிணைக்கப்படாத தொழிலாளர்கள், மாற்றுப்பாலினத்தவர், சிறைவாசிகள், மனநலம் குன்றியவர்கள், ஊனமுற்றோர், பேரழிவால் பாதிக்கப்பட்டவர்கள், பெண்கள் ஆகியோரது அடிப்படை உரிமைகள் மற்றும் அடிப்படை கடமைகள் ஆகிய பிரச்சினைகளை உள்ளடக்கியதாகும். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவால் ஏற்படுத்தப்பட்ட செயல்திட்டங்கள் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு நால்சா சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்களின் பணிகளை திறமையாக செய்ய பலவகையான ஒழுங்குமுறைகள் உருவாக்கி அதனை செயல்படுத்தி வருகிறது. அதன் மூலம் தங்களுடைய முக்கிய செயல்பாடுகள் மற்றும் திட்டங்களை திறம்பட தடுப்பு மற்றும் தேவைக்கேற்ப செய்து வருகிறது. தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு திட்டங்கள், சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் மூலமான பேரிடர் பாதிப்பாளர்களுக்கான சட்டப்பணிகள் திட்டம். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு ஆள்கடத்தல் மற்றும் வணிக ரீதியான பாலியல் சுரண்டலால் பாதிக்கப்பட்டவர்கள் திட்டம் 2015. தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு நட்பான முறையில் குழந்தை சார்ந்த சட்ட சேவைகள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு திட்டம் 2015. தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு அமைப்பு சாரா பிரிவில் உள்ள தொழிலாளர்களுக்கான சட்ட சேவைகள் திட்டம் 2015. தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மலைவாழ் பழங்குடியின மக்களின் உரிமைகள் பாதுகாப்பு மற்றும் நடைமுறைப்படுத்துவது திட்டம் 2015. தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மனநோயாளிகள் மற்றும் மன இயலாமை உடைய நபர்களுக்கான சட்டப்பணிகள் திட்டம் 2015. தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு போதைப்பொருள் முறைகேடாக பயன்படுத்துவோர் மற்றும் போதை மருந்து ஒழிப்பில் உள்ள அச்சுறுத்தலுக்கான சட்ட சேவைகள் திட்டம் 2015. தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு திறம்பட செயல்படுத்தும் வறுமை ஒழிப்பு திட்டம் 2015. தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு திராவக வீச்சால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சட்டப்பணிகள் திட்டங்கள் 2016. தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூத்த குடிமக்களுக்கான சட்ட சேவைகள் திட்டங்கள் 2016.
தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சட்டப்பணிகள் திட்டம் 2021. நேயர்களே, சட்ட உதவி சம்பந்தமான உதவிகள் பெற அணுக வேண்டிய முகவரி: உறுப்பினர் செயலாளர், தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம், சென்னை 6104 மற்றும் அந்தந்த மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் இயங்கும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு. இந்நிகழ்ச்சிகளை யூடியூபில் பார்க்க டிடி தமிழ் நீதிமன்ற செய்திகள் என்ற பக்கத்தில் பார்க்கலாம். மேலும் சட்ட உதவிக்கு தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு உதவி எண் 15100 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம்.